சரி, இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர வந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. 100 ஸ்கூல்லே இருக்காவே, ஏன் அவங்க வீட்டுக்கு போகலையா? ஏன் டான்ஸ் இருக்கு. டான்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் டான்ஸில் சேரலையா? ஏன்? ஏன்னா அப்போ எனக்கு கட் ஷூ பண்ணி தேடினப்பா அலைஞ்சீங்களா? அப்போ கட் ஷூ வாங்கவே இல்லையா நீங்கள்? வாங்கிட்டேன். எப்படி? எப்படின்னா அங்கே கட் ஷூ என் வீட்டில் இருந்துச்சுப்பா. ஆனால் அது இவ்வளோ பெருசு, அதனால எனக்கு பத்தல. நான் வந்து துணி வச்சுட்டு தான் ஆடினேனே. ஓ, அதுக்குள்ள துணி வச்சுட்டு ஆடினீங்களா? கால் வலிக்க ஆடினேன். அப்படியா? அதனால தான் டான்ஸ் சேரலையா? அதான் ரீசனா? வேறு காரணம் ஒன்றும் இல்லையா? இருக்கு. வேறு என்ன காரணம் இருக்குது? வெயிலில் அது ஆடணும்ல. ஓ, வெயிலில் பாடணுமா? அப்புறம் 700 rupees வேறு. 700 rupees வேறு கட்டணுமா? ஏன் கட்டிடலாம் தானே? அப்பா நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லைப்பா. அப்படியா? காசு இல்லையா? 300 rupees தான் இருக்கு. அப்பாட்ட கேட்டிருந்தா அப்போ தந்துருப்பானே பிள்ளைக்கு. கேட்க தோணலையா? ஏன்? நான் திட்டுவேண்ணா? என்னடா சொல்றீங்க? பிள்ளை அப்பா திட்டுவேன்? நாச்சியார் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அப்பா போய் ஷூவெல்லாம் 2 நாள் தேடி தானே வாங்கி வந்து கொடுத்தேன். கத்தியெல்லாம் 2 நாள் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அப்படியே திட்டிட போகிறேண்ணா? அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் அவ்வளோதானா? என்னடா சொல்கிறீங்க? கேட்டால் வாங்கி தந்துருக்க மாட்டேனாப்பா? வாங்கி தந்துருப்பீங்கடா. அப்போ கேட்டுக்கலாம்ல? நீங்களாம் போய் அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் நான் சேரில் வைக்கலான்னு. நான் அலையிலப்பா, மம்மி அலைஞ்சாங்கப்பா. அம்மா அலைஞ்சாங்களா? அம்மா பாவம் தானேப்பா. ஓ, அப்படியா? அதனால் இருக்கிற ஷூவை போட்டு ஆடிட்டீங்களா? ஓ, அப்போ அதனால் இந்த கஷ்டமெல்லாம் வேணான்னு இந்த முறை நீங்கள் சேரலை, அப்படியா? இந்த உயிரே இந்த அப்பாவோட கஷ்டமெல்லாம் புரிஞ்சு எனக்கே அழுக ஊற்றிட்டு. சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க. அப்பாட்ட கேளுங்கண்ணே. சாரி, கேளுங்க, அப்பா முடிஞ்சால் செஞ்சு தரேன். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் டான்ஸில் சேர்ந்துக்கலாம். சாரி.